பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. எல்லா தேவ பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்களை அறிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம யாவரும் ஒரு நிமிஷம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, நான் அனுக்கிரகிக்கப்பட்ட வேளைக்காக ஸ்துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் பிதாவே. ஆண்டவரே, உம்முடைய பாவன பாதத்திலே நாங்கள் கடந்து வரும்படியாக பரிசுத்த தேவன் அந்த கிருபைக்காக ஸ்துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் பிதாவே. இந்த வேளையில கர்த்தாவே அடிமை தாழ்த்துற சமர்ப்பிக்கிறேன். ஆண்டவரே, பரலோகத்தின் தேவன் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளையின் உள்ளத்தோடு பரலோகத்தின் தேவன் இடைவிடும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஆசீர்வாதத்தோடு மடக்கட்டி சகாய்க்க ஆண்டவரே. எல்லா துதி கனமகிமை கர்த்தருக்கே செலுத்துகிறேன். இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கெஞ்சி கேட்கிறேன் பரமபிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. சின்னைக்கு எடுத்துக்கொண்டதான வேத வசனம் சங்கீத புஸ்தகம் 34 அதிகாரம் 8 வசனம். சங்கீத புஸ்தகம் 34 அதிகாரம் 8 வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அருமையான ஆண்டவருடைய வார்த்தையை நாம் இப்போது வாசிக்க கேட்டோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. தேவவசனம் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தெய்வ பிள்ளைகளே, நாம் எத்தனை பேர் கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்த்து கொண்டிருக்கிறோம்? ஹல்லேலூயா. ருசித்து பார்க்கிறது என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகளை நாம் அனுதினம் தியானித்து இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருப்போமானால் அவருடைய வார்த்தை எவ்விதத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே மதுரமாக விளங்குகிறது என்பதை, நம்முடைய வாழ்க்கை எவ்விதமாக தேவன் கசப்பான வாழ்க்கையை மதுரமான வாழ்க்கையாக மாற்றி நம்முடைய வாழ்க்கையை இன்பமான ஒரு வாழ்க்கையாக தேவன் ஆசீர்வதிக்கிற விதத்தை நாம் காண முடியும். ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. இன்று நாளில் ஆகிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவருடைய வார்த்தைகளை இரவும் பகலும் தியானித்து அவர் எப்படி நல்லவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிப்போமானால், வார்த்தைகளை கடைபிடிப்போமானால் அவர் நல்லவர் என்பதை நாம் ருசித்துக் கொள்ள முடியும். சும்மா என்னடே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லிவிட்டால், அவர் நல்லவர் என்று ருசித்து பார்க்கிறோம் என்று நாம் வாயால் சொல்லிவிட்டால் அந்த இன்பத்தை நாம் அனுபவிக்க முடியாது. ஆனால் நம்முடைய செய்கையிலே, நம்முடைய செயலிலே, நம்முடைய நடத்தையிலே அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற மாற்றங்களும், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஒரு புதிதான தோற்றங்களும் அவர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்கிறோம் என்பதை நமக்கு அழகாக விளக்கி காட்டும். ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தவர்கள் கர்த்தர் மேல் மாத்திரமே நம்பிக்கை வைத்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான் என்பதை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை அநேக இடங்களிலே நமக்கு திட்டத்திற்கமாக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தெய்வ ஜனமே, நம்முடைய கஷ்டங்கள் வரும்போது நாம் கர்த்தரை தேடுகிறோமா இல்லை மனுஷரை தேடுகிறோமா? ஹல்லேலூயா. நாம் அநேக பேர் மனுஷரை தேடிவிட்டு கடைசியாக அதிலே எந்த விதத்திலும் முடிவு வராதவுடனே நாம் ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து விடுவோம். ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய வாழ்க்கையை அவ்விடமே மாற்றிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வந்தவுடனே இல்லை கஷ்டங்கள் வருவதற்கு முன்னே நாம் எப்போதும் அவரை நாடி தேடி இருப்போம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் ஆனந்தமாக காணப்படும். ஹல்லேலூயா. எப்போது அவர் மேல் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்றைக்கு முதல் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிற தெய்வ பிள்ளைகள் ஒன்று சிந்திக்க வேண்டும். இதுவரை நாம் யார் மேல் நம்பிக்கையா இருந்தோம்? இன்றைக்காவது உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்போமானால் அவர் நம்முடைய வாழ்க்கையை மதுரமான வாழ்க்கையாக மாற்றி அவர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்கிற அளவிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, வாழ்க்கையிலே ஒரு பெரிய சந்தோஷத்தை, ஒரு பெரிய சமாதானத்தை, எல்லா வியாதி கஷ்டங்களும் நெருக்கத்திலும் எல்லாவற்றிலும் இருந்து தேவன் நம்மளை விடுவித்து ரட்சித்து தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அவர் நல்லவர் என்பதை எந்த இதயத்துக்கு தோன்றும் என்று சொன்னால் அவர் சுத்த இருதயமுள்ளவர்களிடத்தில், ஹல்லேலூயா, சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, நாம் ஒன்று சிந்திக்க வேண்டும். நாம் எத்தனை பேரிடத்திலே சுத்த இருதயம் காணப்படுகிறது? ஹல்லேலூயா. சுத்த இதயத்திலிருந்து கபடான வார்த்தை பிறக்காது, சுத்த இதயத்திலிருந்து பொறாமை வராது, சுத்த இதயத்திலிருந்து பெருமை வராது, சுத்த இதயத்திலிருந்து தேவனுக்கு விருப்பமில்லாத எந்த விதமான சிந்தைகளோ செயல்களோ பிறருக்கு தீங்கு நினைக்க வேண்டும் என்ற எண்ணங்களோ
எவ்விதத்தில் அந்த சுத்த இதயத்தில் என்று புறப்படாது. அல்லேலூயா. அவ்விதமான இஸ்ரவேலர்கள் இருக்க வேண்டும் என்பதை தான் தேவன் விரும்புகிறவராக காணப்படார். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படி இருக்கிறோமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திப்போமானால் அல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தருகிறவராக காணப்படுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. அநேகர் சொல்லுவாங்க, நான் தேவனை தரிசித்தேன், நான் தேவனை கண்டேன், என்னிடத்தில் வந்து அப்படி பேசினார், என்னிடத்தில் வந்து இப்படி பேசினார், இப்படி எல்லாம் சொன்னார், மகனே மகளே அப்படி சொன்னார், இப்படி சொன்னார் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் அவருடைய உள்ளமோ மிகவும் கபடும் வஞ்சகமும் மிகவும் மோசமான இருதயத்தில் சிந்தனைகள் உள்ளவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. ஆனால் வெளியில் அவர்கள் சொல்லுவார்கள், என்னை நான் தேவனை கண்டேன், தேவன் என்னை முகமுகமாய் பேசினார், என்னிடத்தில் எப்படி சொன்னார், இவ்விதமாக என்னிடத்தில் கற்றுத் தந்தார், அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? சுத்த இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தான் தேவனை தரிசிப்பார்கள் என்று. அல்லேலூயா. அப்போ இந்த நாட்களிலும் நாம் எல்லாரும் பாவிகளாகத்தான் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும் போது நம்முடைய ஒவ்வொரு குறைகளையும் தேவ சமூகத்தில் அறிக்கை பண்ணி நாம் சுத்த இருதயத்தை தேடிக் கொள்கிறவர்களாக இருப்போமானால் நிச்சயமாகவே கர்த்தர் நிச்சயமாக அவரை தரிசிக்க தேவன் கிருபை செய்வார். அல்லேலூயா. நாம் எல்லாரும் விசுவாசத்தில் மாத்திரமல்ல, விசுவாசத்தில் தொடங்கி அது தேவனை தரிசிக்கிறதில் முடிய வேண்டும். அல்லேலூயா. அவ்விதமான ஒரு தேவனுடைய தரிசிப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதை தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக காணப்படுகிறார். அல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷம் நாம் வாசிக்கும் போது மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசிகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கனும் தூஷ்ணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். அல்லேலூயா. பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். அல்லேலூயா. அருமையான தேவசனமே, நாம் தேவனை தரிசித்தோம் என்று சொன்னோமே, பாருங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, பொல்லாங்கனவைகளை இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். அல்லேலூயா. தீட்டானதையும் அருவருப்பானதையும் தேவன் விரும்பாத தேவன். அல்லேலூயா. ஒரு தீட்டான பாத்திரத்திலே வந்து அவர் மகிமைப்படுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. அருமையான தேவசனமே, இந்த நாளில் நம்முடைய உள்ளத்திலிருந்து இந்த வாசிக்கப்பட்டதான தேவனுடைய வார்த்தையிலே எந்த காரியம் நம்மிடத்தில் நீக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து அது பிரகாரம் நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி இறுதி சுத்தியோடு கூட நாம் தேவனை தரிசிப்போமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுகிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட அன்பான பிள்ளைகளே, நாம் தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து இந்த நாளில் ஆகிறார் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க வேண்டும் என்றதான ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை நமக்கு இருப்போமானால் நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. ருசித்து பார் இயேசு நல்லவர், ருசித்து பார் இயேசு நல்லவர், ருசித்து பார் இயேசு நல்லவர், ஆராதிப்போம் இயேசு ராஜனே. ஹல்லேலூயா. எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த பிதாவே, இந்த அனுக்கிரகிக்கப்பட்ட வேலைக்காக ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா தங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே கர்த்தரை ருசித்து பார்க்கிறதான கிருபையுள்ள பிள்ளைகளாக கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து அறிந்தாண்டவரே அவர் மேலே போது நம்பிக்கையா இருக்கும்படியான கிருபை எங்கள் தேவன் கொடுத்து ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறாண்டவரே. ஆசீர்வதிக்க வேண்டிய வாசகர் எல்லா பிள்ளைகள் மேலே போது தங்கி இருக்க மாட்டே. எல்லா துதி கனமையை கர்த்தருக்கே செலுத்துறேன். ரட்சகர் மீட்பருமா இயேசு கிறிஸ்து நாமத்தில் கெஞ்சி கேட்கிற பரம தந்தையே. ஆமென். அல்லேலூயா. 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 கர்த்தர் நம்மை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் யாவருக்கும் சமாதானம் உண்டாவதாக.